வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்ல பகுதி 5 நம்ம பார்க்க வேண்டியது பார்க்க போறது சிதறு தேங்காய் வழிபாடு. இது எப்படி வந்தது எல்லாமே நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த சிதறு தேங்காய் வழிபாடுங்கிறது ரொம்ப நாளா பிள்ளையாருக்கு இருக்கு. நீங்க எது வேணாலும் பாருங்களேன். இந்த சிதறு தேங்காய் உடைக்காம அதாவது ஒரு பூஜை பண்றாங்க, அலங்காரம் பண்றாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில சிதறு தேங்காய் தான் உடைப்பாங்க. இதுக்கு ஆன்மீகத்திலயும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம இதுலயும் ஒரு காரணம் இருக்கு. அதோட பலனும் நம்ம பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் 4 பதிவுகள் பார்த்திருக்கோம். அதுல முதல் பதிவு விநாயகர் சதுர்த்தி பிறந்த கதை. இதுதான் நம்ம முதல் பதிவா பார்த்திருந்தோம். அப்புறம் 2வது பதிவு எலி எப்படி வாகனமா அவருக்கு அமைஞ்சதுன்றத 2வது பதிவா பார்த்திருந்தோம். 3வது பதிவு கொழுக்கட்டை எப்படி அவருக்கு அஹ், நெய்வேத்தியமாக்க மாறினது காரணம் என்ன எப்படின்றத அதை நாம பார்த்தோம். 4வது அருங்கம்புல் வழிபாடு எதனால என்ன 4 வழிபாடு பார்த்துட்டு 4 பகுதி பதிவு பார்த்துட்டோம். இப்போ 5வது பதிவு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிதற தேங்காய் வழிபாடு. நான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பதிவையும் நான் என்ன பண்றேன், பகுதி 1 இருக்கு இல்லையா, அதுலயே நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். ஏன்னா நீங்க அது பார்க்கும்போதே வரிசையா எல்லா பதிவும் பார்த்துடலாம். அந்த பதிவு அந்த மாதிரி நான் எல்லாமே ஆட் பண்றேன், பாருங்க. இது வரைக்கும் 4 பதிவுமே அந்த முதல் பதிவுல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பதிவுல 3 பதிவுமே ஆட் பண்ணிட்டேன். இந்த பகுதி 5யும் நான் ஆட் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா ஒன் பை ஒன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை நீங்க பாருங்க. விநாயகர் பெருமான்றது நம்ம வருஷத்திலேயே இந்த மகா சங்கடகர சதுர்த்தியும் விநாயகர் சதுர்த்தியும் தாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே மகா சங்கடகர சதுர்த்திக்கு நான் தனி பதிவே போட்டிருந்தேன். எப்படி கும்பிடலாம், என்ன மாதிரி பதிகங்கள் பாடலாம், என்ன மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம், அதுலேயே காரணங்கள் என்ன, எப்படி உருவானது, ஸோ இது எல்லாமே நம்ம மகா சங்கடகர சதுர்த்தியை நம்ம போட்டிருந்தோம். அதில் அந்த வீடியோவும் கூட நம்ம இந்த இதுலேயே நான் இணைக்கிறேன். பார்க்காதவங்க அதை நீங்க போய் பார்க்கலாம். ஏன்னா வழிபாடு ஒண்ணுதான். ஏறக்குறைய விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பண்ணுமோ அதே தான் நான் ஃபுல்லா அங்க போட்டிருந்தேன். ஓகே, நம்ம இந்த பதிவுக்குள்ள வருவோம். சிதறு தேங்காய் இது எப்படி வந்துச்சு? சிதறு தேங்காய் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தடவை விநாயக பெருமான் இவர்கிட்ட சிவபெருமான்கிட்ட எனக்கு உங்களுடைய தலை வேண்டும் சொல்லி கேட்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு இவரு, என்னடா இவர் தலையை கேட்கிற விநாயகர் பெருமான் காரணம் எல்லாமே எதுவும் கேட்க மாட்டாரு, தலையை கேட்கறதுக்கு பதிலா என்ன பண்றதுன்னு யோசிச்சப்ப அவர் என்ன பண்றாரு, எனக்கும் முக்கன் இருக்கு, தேங்காய்க்கும் முக்கன் இருக்கு, அதனால தேங்காயை பலியிட்டால் நீ என்னை தலையை வாங்கியதுக்கு சமம் சொல்லிட்டு சிவபெருமான் சொல்ல, அதனால அவர் என்ன பண்றாரு, சிவபெருமான் முக்கன் உடைய அந்த தேங்காயை பலி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவரோட அவருக்கும் முக்கன் இருக்கு, இதுக்கும் முக்கன் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க. இது ஆன்மீக ரீதியா சொல்லப்படுற உண்மை. ஆனா சிதற தேங்காய் வழிபாடு செஞ்சுன்னா எவ்வளவு பலன் தெரியுமா? சிதற தேங்காய் உண்மையிலுமே நல்ல வழிபாடு. அதாவது நீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே வருதுங்க. இல்ல இது என்ன செஞ்சாலும் என்னால அதுல ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இது பண்ணா அந்த பிரச்சனை வருது, அது பண்ணா என்ன தொடர்ந்து வருதுன்னு நினைக்கிறவங்க, விநாயக பெருமானுக்கு வேண்டிக்கிட்டு சூடை ஏத்தி ஒரே ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அதுல எத்தனை விக்னங்கள், சிக்கல்கள், சர்க்கல்கள் எது வந்தாலும் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு வந்த உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறி எப்படி சதுர தேங்காய் உடைச்சா அதுல எப்படி சல்லி சல்லியா போகுதோ, நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு வந்த ரொம்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள், தடங்கல்கள் எல்லாம் விலகி அந்த காரியம் ரொம்ப சுமூகமா நடைபெறும். அது அனுபவ ரீதியாகவும் நம்ம பெரியவர்கள் கண்ட உண்மை. அதனாலதான் நம்ம பெரியவர்கள் இந்த ஒரு சிதறு தேங்காய் வழிபாடை நமக்கு வச்சாங்க. உங்களுக்கு கூட ரொம்ப நாளா ஏதாவது பிரச்சனை இருக்கு, இது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது, லைஃப்ல ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு ஒரு சதுர தேங்காய் உடைச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த செயல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஓகேங்களா? நான் கூட இந்த மகா சங்கர சதுர்த்தி அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சதுர தேங்காய் உடைச்சேன். அது உடைச்ச நேரமோ என்னவோ தெரியல, நல்லபடியா அமைஞ்சிச்சு. நான் நினைச்சது எனக்கு நடந்தது. ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இந்த பதிவோட அதையும் நான் ஆட் பண்றேன். உங்களுக்கு புரியும். நீங்களும் பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இது சதுர தேங்காய் வழிபாடுங்கிறது. அதோட சேர்த்து நம்ம ஒவ்வொரு பதிவுலையும்
பதிகங்கள் கொடுக்குறோம். போன 3வது பதிவுல கொடுக்கல. நான் தனியா ஒரு மொத்தமா வந்து பதிவும் தரேன். இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல காயத்ரி மந்திரம் கொடுத்தேன். இப்போ மூல மந்திரம் கொடுக்குறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜன மே வசமானய ஸ்வாஹா. காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாஹா. இதுதாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். உங்களுக்கு எதுவுமே தெரியல, இந்த வரியிலே வரும் பாருங்க. மூல மந்திரத்திலே கணாதிபதி கம் கணபதின்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் சக்தி வாய்ந்த ஓரெழுத்து மந்திரம். ஓம் காம் கணாதிபதியே நமக. அதை நீங்க சொன்னாலே போதுங்க. என்னங்க பகுதி 5 விநாயகப் பெருமானுக்கு செதறு தேங்காய் எப்படி வழிபாடு பண்ணது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நினைக்கிறேன். எல்லாமே பாருங்க. விநாயகர் சதுர்த்திக்குள்ள எல்லா பதிவும் போட்டு முடிச்சுட்டு கடைசியா விநாயகர் சதுர்த்தி வைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.